ஓடிஐலேயே டாப் 3 கிரேட்டஸ்ட் ஓடிஐ ஸ்பெல்ஸ் என்னென்ன அதை இந்த வீடியோவில் பார்த்துருவோம். நம்பர் 1 ஷாஹித் அஃப்ரிடி. 2013 வெஸ்ட் இண்டீஸும் பாகிஸ்தானும் ஒரு ஓடிஐ மேட்ச் ஆடிட்டு இருந்தாங்க. அப்போ 225 டார்கெட்டோட வெஸ்ட் இண்டீஸ் ஆடிட்டு இருக்கும்போது முதல் 3 விக்கெட் சரசரன் போயிடும். அதுக்கு மிக முக்கிய காரணமா முகமது இர்ஃபான் இருப்பாரு. அதுக்கப்புறம் பொறுமையா அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட் இண்டீஸ் எதிர்பார்த்தப்போ டக்குன்னு உள்ள வந்தாருங்க ஷாஹித் அஃப்ரிடி. அவருடைய ஃபாஸ்ட் பவுலிங் மூலமா ஸ்பின் பவுலிங், அது அப்படி தானே சொல்லணும், அவருடைய ஸ்பின் பவுலிங் மூலமா வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே திணற வச்சிருந்தாரு. லெண்டில் சிமன்ஸ், பிராவோ, பொல்லாடுன்னு சொல்லிட்டு எல்லாருடைய விக்கெட்டையுமே தூக்கி இருந்தாரு. அவர் போட்ட பால்ல கால்ல பட்டா எல்பிடபிள்யூ, பேட்ல பட்டா கேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே விக்கெட்டா மாறிட்டு இருந்துச்சு. இதனாலேயே வெறும் 98 ரன்னுக்கு வெஸ்ட் இண்டீஸ் அந்த மேட்ச்ல ஆல் அவுட் ஆகியிருந்தாங்க. ஷாஹித் அஃப்ரிடி 9 ஓவர் போட்டு வெறும் 12 ரன் மட்டுமே விட்டு கொடுத்து 7 விக்கெட்டுகளை கைப்பற்றி இருந்தாரு. அவரோட அந்த 7 விக்கெட் ஸ்பெல் தான் ஒரு பாகிஸ்தானியரால் எடுக்கப்பட்ட கிரேட்டஸ்ட் ஓடிஐ ஸ்பெல்லா இப்போ வரைக்கும் பார்க்கப்படுது. நம்பர் 2 கட்னி வால்ஸ். வால்ஸ் பவுலிங் பட்டாலே பொலக்கட்ட பரப்பரதா, எந்த ஒரு பேட்ஸ்மேனுமே தைரியமா அவருடைய பாலை ஃபேஸ் பண்ணவே முடியாது. அப்படிதான் 1986 ஸ்ரீலங்கா கூட சாம்பியன்ஸ் டிராஃபி மேட்ச் ஒன்று ஆடிட்டு இருந்தாங்க வெஸ்ட் இண்டீஸ். கட்னி வால்ஸ் பால் போட தாங்க வந்தாரு. அதை பார்த்து ஸ்ரீலங்கன் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே பயந்துட்டாங்க. ஏன்னா எந்த ஒரு பாலையுமே ஸ்ரீலங்கன் பேட்ஸ்மேன்ஸால தொடவே முடியல. எல்லாரும் திணறி இருந்தாங்க. எல்லாரோட ஸ்டெம்பையுமே பறக்க வச்சிருந்தாரு கட்னி வால்ஸ். எல்லா விக்கெட்டையுமே போல்டா மாட்டி இருந்தாரு. இப்படியாக அந்த மேட்ச்ல 5 விக்கெட்டுகளை அவர் கைப்பற்றி இருந்தாரு. வெறும் ஒரே ரன் மட்டும் தாங்க விட்டு கொடுத்திருந்தாரு. 5 விக்கெட் எடுத்து 1 ரன் விட்டு கொடுத்த இந்த சம்பவமானது இப்போ வரைக்கும் பெருசா பேசப்படுது. இதனால ஸ்ரீலங்கா 55 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகியிருப்பாங்க. வெறும் 4.3 ஓவர் போட்டு ஸ்ரீலங்காவுடைய ஒட்டுமொத்த கதையுமே முடிச்சிருப்பாரு கட்னி வால்ஸ். நம்பர் 3 சமிந்தாவாஸ். 2001 ஒரு ட்ரை சீரிஸ்ல ஜிம்பாப்வேயும் ஸ்ரீலங்கா ஆடிட்டு இருந்தாங்க. அந்த மேட்ச்ல சமிந்தாவாஸ் 8 விக்கெட்டுகளை கைப்பற்றி இருந்தாரு. அந்த ஒரு சாதனையை இன்னைக்கு வரைக்கும் யாராலையுமே முறியடிக்க முடியல. இது வரைக்கும் ஓடிஐல எந்த ஒரு பவுலருமே 8 விக்கெட் எடுத்ததே இல்லை. அந்த மேட்ச்ல சமிந்தாவாஸ் தன்னுடைய இன்ஸ்விங் மாயாஜால வித்தையை காட்ட அதுக்கு பயந்து ஜிம்பாப்வே பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே விக்கெட்டை கொடுத்து வெளியே போயிட்டே இருந்தாங்க. அந்த வகையில் அந்த போட்டியில 9 ஓவர் பவுல் பண்ணி 19 ரன் மட்டும் விட்டு கொடுத்து 8 விக்கெட்டுகளை கைப்பற்றி இருந்தாரு. இதனாலேயே 38 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகி இருந்தாங்க ஜிம்பாப்வே. சரி, ஓகே மக்களே, இது என்னுடைய டாப் 3 லிஸ்ட். உங்க மனசுல ஏதாவது கிரேட்டஸ்ட் ஓடிஐ ஸ்பெல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.